உதிரவேங்கை பைரவர்களுக்கு முன்பாக உள்ள புண்டமான் நகர் காணி இது காலங்காலமாக இந்த உதிரவேங்கை பைரவ கோயில் பொங்கல் விழாவிற்கு தீ வைப்பதற்காக முதலாவதாக இந்த காணி துப்புரவு செய்யப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களால் இந்த காணி ஆரம்பத்தில் துப்புராக்கப்பட்டிருந்தால் இந்த பகுதியிலே வந்து மக்கள் 83 குடியேறினார். இது குடியேறிய காலம் தொடக்கம் இது மக்களின் பொது தேவைக்காகவும் ஆலய தேவைக்காகவும் முழுமையாக பயன்படுத்தி இதிலே விளையாட்டு கழகங்கள் மற்றது இளைஞர் விளையாட்டு கழகங்கள் எல்லாம் இந்த மைதானத்திலே விளையாடி வந்தனர். காலங்காலமாக தீமிரிப்பும் இந்த வைரவர் சாந்தியும் இந்த மண்ணிலே நடந்தே வந்த தொடர்ந்து. ஆனால் இன்று இந்த அரசு ஜனநாயக அரசு என்று கூறிக்கொண்டு இருக்கின்ற அரசாங்கமே பல அடாவாடித்தனங்களை செய்கின்றது தன்னுடைய ஆக்களை வைத்து. ஆனால் கேவலம் அரசுடன் சம்பளம் வாங்கி வேலை செய்கின்ற ஒரு உத்தியோகத்தர், ஒரு பிரதேச செயலாளர் இந்த அரசாங்கத்தை மீறி அதற்கு மேலாக படு மோசமான ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்பாட்டில் இறங்கி இருக்கின்றார். இந்த கதிரையிலே ஏற்கனவே சுலோசனி என்கின்ற பிரதேச செயலாளர் இருந்தார். அவர் இந்த மண்ணிலே வாழ்ந்த மக்கள் அவர் தான் வழங்கிய காணி அந்த காணியை திரும்பி பறித்து வேறு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சாந்தபுரம் காணியை இராணுவத்திடம் ஒப்படைக்கும்படி அரசாங்க அதிபர் கேட்டிருந்தார்கள். அதற்குத்தான் அதை செய்ய மாட்டேன், நானே இந்த மக்களுக்கு காணியை பகிர்ந்தளித்தேன், திரும்பவும் இந்த மக்களுடைய காணியை நான் பறிக்க மாட்டேன் என்று சொன்னாக்காகத்தான் அரசாங்க அதிபரும் இந்த மண்ணிலே இருக்கின்ற அதாவது வந்து இபிடிபி அரசியல்வாதிகளுமாக சேர்ந்து அவரை உடனடியாக இந்த இடத்திலே இருந்து மாற்றினார்கள். அதற்கு பின் அந்த அரசியல் கட்சியாலேயே இப்பொழுது இருக்கின்ற பிரதேச செயலாளர் இங்கே கொண்டு வரப்பட்டார். அவருக்கு கண்மண் தெரிவதில்லை, மனிதர்களை தெரிவதில்லை. ஒரு காணி சொந்த பிள்ளைக்கு காணி மாற்றி கொடுப்பதற்காக பல 100 ஆவணங்களை கொண்டு வாருங்கன்னு சொல்லி காணி எல்லோரும் ஏஜிஎமாக திருப்பி அனுப்புகின்றார்கள். ஆனால் ஒரு காணியை ஒரு தாய் இல்லை, தந்தை இல்லை, காணி ஒரு 3 பெண் பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய காணியை எந்த காரணமும் இல்லாமல் அந்த குடும்பத்தோடு சம்பந்தப்படாத ஒருவருக்கு அந்த காணியை மாற்றி விட்டார்கள். அவர்களுக்கு வீட்டு திட்டம் வந்த போதுதான் தெரியும் தங்களோட பெயரில் காணி இல்லை, அது மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்லி நான் போய் இந்த ஏஜிஐட்டையும் காணி உத்தியோகத்திடம் கேட்டேன். அவர்கள் என்ன எழுதி கொடுத்துக்கிறாங்க, அந்த 3 பிள்ளைகளுக்கும் 3 பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் சகோதரம் இருக்கின்றது. தந்தையார் தனக்கு பின் அந்த ஆண் சகோதரத்துக்கே காணி என்று கூறியிருந்தார். ஆனால் இவர்கள் அந்த பெண் பிள்ளைகள் 3க்கும் ஆண் சகோதரம் இல்லை என்று சொல்லி 3வது பேர் வழிக்கு அவர்களுக்கு எந்த இரத்த உறுத்தும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லாத ஒருவருக்கு அந்த 3 பேரை காணியை மாற்றி விட்டார்கள். நான் போய் கேட்டபோது சொன்னார்கள், ஓ அது ஒரு புல நடந்து போச்சு, அதை நாங்கள் மாற்றி கொடுக்கிறோம் என்று சொல்லி இன்று வரை இதை மாற்றி கொடுக்கவில்லை. ஆகவே ஒரு சொந்த காணியை, தந்தையுடைய காணியை பிள்ளைக்கு மாற்றி கொடுக்காத இந்த பிரதேச செயலாளர் எங்களுடைய மண்ணில், இந்த மண்ணிலே இந்த மண்ணிற்காக எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் ரத்தம் சிந்தினார்கள். அந்த மண்ணிலே எங்களுடைய தேவைக்காக, எங்களுடைய ஆலயத்துக்காக, எங்களுடைய மக்களின் தேவைக்காக பயன்படுத்திய காணியை தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஒருவருக்கு எந்த அடிப்படையில் கொடுத்தார் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் அவர் அரசாங்க உத்தியோகராக தன்னை நினைக்கவில்லை. அரசாங்க அதி உயர் அரசியல்வாதியாகவே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்படித்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியே தான் செய்து கொண்டிருக்கின்றார். அது அந்த பொது இடங்களாக இருந்தாலும் சரி, பிரதேச சபைக்குரிய காணிகளாக இருந்தாலும் சரி, நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு காணியாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு தெரியும், கரடிப்போக்கு சந்தியிலே பேக்காலுக்கு பக்கத்திலே பேக்காலோடு ஒரு ஆப்பக்கடை இருக்கு. அந்த ஆப்பக்கடைக்கு இவர் தான் வச்சிருந்தவர். இந்த காணியை இவருக்கு வழங்கலாம் என்று சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கின்றார் இந்த பிரதேச செயலாளர். ஆகவே இவர் என்ன செய்ய மாட்டார்? தயவு செய்து இவர் இந்த மண்ணில் இருக்கும் நினைக்கும் இந்த மண்ணிலே வாழுகின்ற மக்களுக்கு மிகவும் ஆபத்தானது. அவருடைய சொந்த காணிகளை வீட்டு திட்டம் கொடுக்கவில்லை. சொந்த காணிக்காரன் போய் தனக்கு வீட்டு திட்டம் தெரிஞ்சு கேட்டுக்கின்றார். உனக்கு 3 ஏக்கர் இருக்கின்றது, நீ
2 பரப்பை நான் சொல்ற ஆளுக்கு கொடு, அவருக்கும் அதில் வீடு கட்டி கொடுப்போம், உனக்கும் வீட்டு திட்டம் இல்லாமல் கூறியிருக்கின்றார்கள். இவர்களிடம் பல பேரிடம் நான் கையெழுத்து வாங்கி வைத்திருக்கின்றேன். ஆகவே இப்படியான கொடுமையான ஒரு அரச உத்தியோகத்தர் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது. இனி அடுத்த தொடர் போராட்டத்திலே இந்த பிரதேச செயலாளரின் இந்த அசிங்கப்பட்ட வேலைகளை தன்மைகளை வெளிக்கொணர்வதற்கான தொடர் போராட்டமும் தொடர்ந்து நடக்கும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.